இப்போ நம்ம என்ன செஞ்சு காட்ட போறோம்னா தக்காளி தொக்கு. இது பேச்சுலர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ் இவங்களுக்குலாம் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம், சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 300 நல்லெண்ணெய் இதில் ஊற்றிக்க போகிறோம். மெயினாக வந்து தக்காளிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை தணிக்கும். அப்போ நம்ம தக்காளி தொக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்க போகிறோம் 3 டேபிள் ஸ்பூன். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறோம். தக்காளி இப்போ 2 கிலோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 கிலோ தக்காளி இந்த மாதிரி நீட்டாக பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம். இது ஏன் நம்ம பெருசாக நறுக்கணும்னா, ரொம்ப பொடியாக நறுக்கணும்னா தோல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இதுவாகும். இது பெருசாக நறுக்கினா தனியாக தோல் உறிஞ்சிட்டு வந்துடும். இப்போ தக்காளி ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற தக்காளி தொக்கில் வெங்காயம்லாம் எதுவுமே போடாமல் வெறும் தக்காளி மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு நம்ம சப்பாத்தி, தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வெளியில் வருது. இந்த டயத்தில் நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம ஏன் இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு போடுறோன்னா, தக்காளியே சீக்கிரம் வதங்கிடும், இந்த தண்ணியில் உப்பும் நமக்கு கரைஞ்சிரும். இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி தக்காளி தோலெல்லாம் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ தான் நமக்கு தக்காளியில் பாதி தண்ணி வெளியில் வந்திருக்கு, அது இன்னும் சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ நமக்கு தக்காளியிலலாம் தோல் உறிஞ்சு நல்லா மசிஞ்சிருச்சு, இன்னும் வதங்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம், தனி மிளகாத்தூள். அதே மாதிரி ஒரே இடத்துல போடாமல் நம்ம பரவி போட்டுக்கலாம். இதை கட்டிப்படாத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறலாம். இது இப்போ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு மேல் பொடி மாதிரி போட போகிறோம். அதுதான் இந்த தொக்கோட நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மேல் பொடி போட்டுடலாம். அது தூவி போட்டுடலாம். மொத்தமாக போட்டோன்னா ஒரு இடமா கட்டி பிடிச்சிக்கும். இப்போ நமக்கு மேல் பொடி போட்டோன்னே நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நமக்கு இப்போ தக்காளி தொக்கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியோட இந்த தக்காளி தொக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிட்டோம், ரொம்ப அருமையாக இருக்குது. சப்பாத்தியோட நம்ம அந்த தக்காளி தொக்கு சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையாக அந்த தக்காளியோட புளிப்பு, அந்த மேல் பொடி போட்டதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குது. இந்த தக்காளி தொக்கை சூடான சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றப்ப அந்த புளிப்பு, அந்த பொடியோட டேஸ்ட்டு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அபிராமி ஃப்ரம் அபிஸ் கேட்ரிங், கோயம்புத்தூர். நாங்கள் 500லேருந்து 10,000 பேர் வரைக்கும் வெஜ் மற்றும் நான்வெஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8248632821. நன்றி, வணக்கம்.